விழிக்கு துணையாவது இமை, வழிக்கு துணையாவது இறை, தாய் மொழிக்கு துணையாவது உயிர், வெற்றிக்கு துணையாவது வீரம், அறிவிற்கு துணையாவது கற்றல். எமது ஆசிரியர் நடனத்திற்கு துணையாக நிற்க, அவரது உற்ற துணையாக உறுதுணையாக நிற்கும் எங்கள் அன்பிற்குரிய ஆன்டிஜி குருவின் துணைவியார் திருமதி தனலட்சுமி முரளி அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர். அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். குருவிற்கும் அவரது துணைவியாருக்கும் நாட்டியமணியின் பெற்றோர்கள் மரியாதை செலுத்துவார்கள். நாட்டியமணியின் பெற்றோர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். பெற்றோர்களுக்கு நன்றி. வாழ்த்துரை வழங்குமாறு எமது குருவை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த சலங்கை விழாவை பற்றி யாரை பற்றி பேசுவது, எதை பற்றி பேசுவது, எதை பற்றி பேசினால் மிக சரியாக இருக்கும் என்று எண்ணுகின்ற பொழுது, உள்ளபடியே சொல்ல வேண்டுமென்றால் தாய் தந்தையரைத்தான் பாராட்டியாக வேண்டும், பெற்றோர்களைத்தான் நாம் பாராட்டியாக வேண்டும். காரணம், அவர்கள் இந்த கலையை தேர்ந்தெடுத்து, கல்வி என்பது எல்லோருக்கும் வரும், இந்த உலகத்தில் எல்லோரும் படிக்கிறாங்க. ஆனால் இந்த கலை என்பது எல்லோருக்கும் வராது. அப்படியாக வருகின்ற இந்த ஒரு கலையை தன் தாய் தந்தையர்கள் இதை அவர்களுக்கு கிடைக்காத, அவர்களுக்கு ஒரு கிட்டாத ஒரு அனுபவத்தை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அந்த எண்ணம் எப்படி நிறைவேறுகிறது என்றால், இந்த ஒரு நல்ல நாட்டிய பள்ளியை தேர்ந்தெடுத்து, எப்படி ஒரு தாய் தந்தையருக்கு இறைவன் அந்த குழந்தைகளை நல்ல அம்மா அப்பாவை அமைச்சு கொடுக்குறாங்களோ, அந்த மாதிரி ஒரு நல்ல குரு கிடைக்கிறதுங்கிறது திக்கு தெரியாத காட்டில் தேடி தேடி இழைத்தேன் என்று சொல்லுவார் பாரதியார். அப்படியாக ஒரு குரு என்பதெல்லாம் கிடைப்பதற்கு அரிது. ஏன்னா எனக்கு கிடைச்ச குரு, என் குரு கிடைப்பதற்கு நான் பட்ட பாடு இருக்க, அவ்வளோ பாடு. அந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிறதுக்கெல்லாம் இந்த ரொம்ப கஷ்டம். ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து நாங்கள் இந்த பெற்றோர்களை எல்லாம் அழைத்து நாம் இந்த நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, உள்ளபடியே அவர்கள் எல்லாம் மிக சந்தோஷப்பட்டார்கள். ஆர்வமாக நாம் இதை முன்னெடுத்து செய்வோம் என்று சொன்னார்கள். அதற்குண்டான பல தடைகள் வரும். சிலருக்கு பொருளாதாரம் தடையாக இருக்காது. சவுண்டு பேச முடிய மாட்டேங்குது. இந்த இசைக்கலைஞர்களுக்கு பெரிய என்னன்னா, எக்ஸ்ட்ரா சவுண்டு வந்தால் பேச முடியாது எங்களுக்கு. அம்மா ஒரு 5 நிமிஷம் எல்லாம் அமைதியாக இருங்க. அம்மா ஒரு 5 நிமிஷம் இருக்கு. கண்ணா ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காருமா, உட்காருமா ஒரு இடத்துல. இதுதான் இந்த சபை மரியாதை. இது தவ வேள்வி. 5 ஆண்டுகளாக குழந்தைகள் கற்றுக்கொண்டு 1 ஆண்டுகளாக அதை பயிற்சி செய்து மேடையிலே செய்வது என்பது ரொம்ப சாமர்த்தியமான காரியம் இல்லை. ரொம்ப சாமர்த்தியம். டான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சாமர்த்தியம் இருக்கணும், நுண்ணறிவு இருக்கணும், உடல் வலிமை இருக்கணும். அது போக அவர்களுக்கு விருப்பம் இருக்கணும். விருப்பம் இருக்கிற ஒவ்வொரு துறையும் தான் நம்ம அது எங்கே எப்படி செஞ்சாலும் அது நல்லா வரும். அதுக்கு ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும். சரியான அங்கீகாரம் கிடைச்சிருக்க வாழ்க்கை. பாருங்க, ஸ்ரீ சரஸ்வதி கலாலயால அவள் அப்பா அம்மா கொண்டு வந்து விட்டதுனால ஒரு அங்குலமேனும் அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு சான்று இந்த மேடை. கையை தட்டலாமே.
நம்மெல்லாம் தமிழர்கள் தானே. ஏதோ வெளிநாட்டவர் போல புரியாதவர்கள் போலவே நம்ம உட்காந்துக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தைகளும் கலைக்கூட்டலாச்சாரம், கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம் எங்கே கிடைக்கும்? எங்கேயுமே கிடைக்காது. இயல், இசை, நாடகம் என்கின்ற முத்தமிழ் இங்கே தான் இருக்குது. இந்த முத்தமிழ் என்னன்னா மரியாதை இருக்குது. இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிறது முதல்ல மரியாதை தான். இப்போ இந்த குழந்தைகள் ஒரு ஆண்டு காலமாக பயிற்சி எடுத்து ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன வரும்னு நம்ம யோசித்து, ஒரு குழந்தை மாதிரி இன்னொரு குழந்தையினுடைய உடல் இருக்காது, புத்தி இருக்காது, அவளோட போக்கு வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஒரு அமைப்பு பண்ணி அது ஒரு நல்ல நாள் பார்த்து இந்த மேடையை நாங்கள் ஆட்கொண்டோம். அந்த வகையிலே அந்த பெற்றோர்கள் எடுத்துக்கொண்ட மிக சவாலான காரியம். ஜெனிதா வீட்டில் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு ஒரு பல காரியங்கள் இருக்கும். ரியா ரக்ஷனாவை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இருவருமே மருத்துவர்கள். அவர்களுக்கு எந்த நேரமுமே இருக்காது. நேரம் என்பது அவர்கள் கையிலே இருக்காது. அப்படி துவாரகா வீட்டில் எடுத்துக்கொண்டால் அவர்கள் அம்மா, ஒரு ஆசிரியை. அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுக்க வேண்டும் அந்த அம்மாவுக்கு. இந்த இரு குடும்பத்தாரினுடைய அத்தனை பொறுப்பையுமே அவர் ஏற்றுக்கொண்டார். பாம்பின்கால் பாம்பரியும் என்று சொல்வார்கள். ஒரு நல்ல ஆசிரியர் இன்னொரு ஆசிரியரை அறிவார் என்பதற்கு உளமாற சொல்கிறேன். அது ஒரு சான்று. அந்த தாய், நான் டீச்சர் என்று தான் அன்பாக அழைப்பேன். வாங்க டீச்சர், போங்க டீச்சர் என்று தான் அன்பாக அழைப்பேன். அவங்க அப்பா கூட என்கிட்ட பேசினதே இல்லை. அவர் குரல் கூட எனக்கு தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. அதே மாதிரி அந்த டீச்சர் வருவாங்க, என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. அக்கம்பனிமெண்ட்ஸ்க்கு என்ன வேணுமோ, குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ, வேறு என்ன சாப்பிட்ற போகிறோம், மழையளவுக்கு நாங்கள் சாப்பிட்ற போகிறோம், வயிறு உள்ள அளவுக்கு சாப்பிட போகிறோம். ஒரு கலைஞன் பசியாரி தான் கலையை செய்ய வேண்டும், பசியோடு செய்யக்கூடாது. அந்த கலை நல்ல கலையாக இருக்காது. எப்பொழுதும் ஒரு கலைஞன் அழுதான் நாடு உருப்படாது என்று சொல்வார்கள். அப்படியாக இந்த பசி தீர்க்கிறதுங்கிறது அந்த தாய் செய்தார்கள். இந்த இரண்டு குடும்பத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன், இவர்களின் சார்பாக அவர் செய்தார். எனக்கு தைரியமாக சொல்ல முடியும். எந்த ஒரு செயலையுமே நமக்கு அது பார்த்தா, கண்ணில் பார்த்தா, கேட்டால் எனக்கு கொஞ்சம் தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா நான் தான் சொல்ல முடியும், பக்கத்து வீட்டு மாமா சொல்ல முடியாது, இன்னொரு ஆன்ட்டி சொல்ல முடியாது. அந்த தருணத்தை நம்ம தான் பயன்படுத்தி சொல்லணும். அப்படியாக அவர்கள் பொறுப்பை எல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு செய்தார்கள். அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும், ரியா ரக்ஷனா அவர்கள் டாக்டர் குடும்பத்துக்கும் சரி, ஜெனிதா அவர்கள் குடும்பத்திற்கும் சரி, எனது பெரிய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக பொருத்தமான பாடல்களை எல்லாம் மேடையில் எடுத்து நாம் அதை பொருந்தி செய்தது. நல்ல நாளை பார்த்து செய்தோம். அதிலே யாரை நாம் விருந்தினராக அழைப்பது என்று கேட்கும்போது, விருந்தினர் யாரை, எனக்கு ஒரு உள்ளபடியே அலமு டீச்சரை அழைக்க வேண்டும் என்று எனக்கு எண்ணம் ஓடிற்று. காரணம், அவர் எதிர்கால நட்சத்திரம், வருங்கால நட்சத்திரம், ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம். இப்போ எனக்கெல்லாம் போதும்னு ஆயிடுச்சு. நான் ஓரளவுக்கு பல நாட்டியாஞ்சலை பார்த்து விட்டேன், பல சபாக்களை பார்த்து விட்டேன். என் நாடு, என் மக்கள், என் சுந்தராபுரம் அப்படி என்று இருந்து விட்டேன். போதும் எனக்கு. அனீஷ் கூட சொன்னார், போதும்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய மனசு சார் உங்களுக்கு. அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், அங்கே ஓடுவோம், இங்கே ஓடுவோம். போதும். என் சுந்தராபுரத்தில் என் குழந்தைகளுக்கு என் அறிவு எட்டி பிழையில்லாத கலையை கொடுக்க முடியும், பிழையில்லாத தமிழை கொடுக்க முடியும், பிழையில்லாத தாளத்தை கொடுக்க முடியும், பிழையில்லாத ராகத்தை கொடுக்க முடியும். நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ராகங்களும் அப்படித்தான், வித்தியாசமான ராகங்கள், இறைவனும் இறைவையும் மகிழக்கூடிய ராகங்களாகத்தான் இருக்கும். இந்த ராகபேதங்கள் எல்லாம் இது ஒரு நுண்ண அறிவு, அது அறிவு சம்பந்தமான ஒரு சமாச்சாரம். அது எங்கே கிடைக்கிறன்னா, உங்களை மாதிரி நல்ல ரசிகர்கள் நீங்கள் கை தட்டும் போது தான் எங்களுக்கு அது உற்சாகமாகுது. உள்ளபடியே நீங்கள் கை தட்டலைன்னா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அலமுவை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கூப்பிடுவோம் அப்படின்னதுமே அவங்க நல்ல மனசோடு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க ஒரு பாரம்பரியமான ஒரு மாலா கேட்ரிங்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கேட்ரிங், ஒரு 50 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பொண். அங்கே பல வேலைகள் இருக்கும், ஆனால் அதை எல்லாமே அங்கேயும் பார்த்துட்டு, டான்ஸ் தொழிலையும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டு வர்றாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் எங்கள் குழந்தைகளை மனதார வாழ்த்துனீங்க. அதுதான்
உள்ளத்திலிருந்து வாழ்த்தணும், மனசார வாழ்த்தணும், உதட்டளவில் வாழ்த்தக்கூடாது. இந்த மனமளவு வாழ்த்துறதுங்கிறது பெரிய சமாச்சாரம். என் சகோதரி அப்படியாக வந்து வாழ்த்தினார். சுரேஷ் அவர்களுக்கு தான் எனது நண்பர் இன்றைக்கு வரல, அவருக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். நான் உடனே அவருக்கு தான் டிஸ்கஸ் பண்ணேன். நான் வந்து அலமு கூப்பிட போகிறேன், தாராளமாக கூப்பிடுங்க, நல்ல குழந்தை கூப்பிடுங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லது நல்லதுன்னு சொல்ல போய் தான் எல்லாமே நல்லதாக போகுது. எல்லாமே அங்கே மைனஸ் பண்ணி விட்டால் வேறு ஏதாவது பகுத்தறிவு இங்கே தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஏதோ பொத்தாம் போக்கில் சொல்கிறதெல்லாம் கேட்கப்படாது, பேசாமல் இருக்கணும். 2 மினிட்ஸ் முன்னாடி இருந்துட்டு பேசக்கூடாது. அப்போது இந்த பகுத்தறிவுங்கிறத நம்ம பயன்படுத்தினோன்னா எல்லாமே கைக்கு சுலபமாயிடுறது. அப்படியாக நீங்கள் வந்து எங்கள் குழந்தைகளை வாழ்த்தமைக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் நாட்டிய பள்ளிக்கும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்கள் மாமனார் மாமியாருக்கும் உன் கணவனுக்கும் எனது பாராட்டுக்களும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேறு சொல்கிறதுக்கு ஒன்றுமே எனக்கு தெரியல. அப்படியாக அடுத்தது, இந்த இசை என்பது பக்க கலைஞர்கள் பக்கா கலைஞர்கள். இன்றைக்கு அனீஷ் மேனனுடைய அந்த குரல் வளம் பார்த்தீங்கன்னா நல் இசை ஆசிரியன் என்று சொல்வார்கள் சிலப்பதிகாரத்தில். அந்த இளங்கோவடிகள் சொல்லுகின்ற பொழுது எண்ணும் எழுத்தும் இலைந்தும் பன்னின்ற கூத்தும் 11 மண்ணின் மேல் போக்கினால் மாதவி பொற்கொடி ஆடல் அரங்கில் வந்து என்பார். 11 வகை ஆடல் எப்படி ஆடினாங்கிறதெல்லாம் அதை பற்றி பேசினா போர் அடிச்சு போயிடும். ஆனால் அது இலக்கியத்தில் நமக்கு அப்படி சொட்ட சொட்ட கொடுத்துருக்காங்க, அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் நமக்கு நேரமும் இல்லை இப்போ. அப்படியாக அப்படி ஒரு இசையை வழங்கிய நல் இசை ஆசிரியன் அனீஷ் மேனன் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன், நன்றி பாராட்டுகிறேன். அதன் வழியே தன்னுமை கலைஞன் விரல்கள் அத்தனை ஜாலம் செய்தது. ஒரு சின்ன பையன், அவன் பல படிப்புகள்லாம் படிச்சுட்டு அவன் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்கெல்லாம். அந்த தம்பி சபரீஷ் எவ்வளவு அழகாக அதை மெருகூட்ட முடியும், இந்த குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு தட்டிமெட்டு எப்படி வாசிக்க முடியும், எப்படி அதை அமுக்கி வாசிக்கணும், எப்படி விஸ்தாரம் பண்ணணும், எங்கெல்லாம் கணக்குகளை புகுத்தணும், எங்கெல்லாம் கோர்வைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி வாசித்த அந்த வாசிப்பு உள்ளபடியே உங்களை எல்லாம் மெய் சிலிர்க்க வைத்திருக்கும். ஏன்னா நீங்கள் யாருமே பேசலை நிகழ்ச்சி நடக்கும்போது, அதுதான் அது உறுதிப்பாடு காமிப்பு. ஏன்னா இங்கே நாட்டிய கச்சேரி நடக்கிறச்சா அங்கே பேச்சு கச்சேரி பண்ணப்படாது, வைப்ரேஷன் வேறு மாதிரி போயிடும். அப்போ இங்கே ஒரு கச்சேரி நடக்குதுன்னா பேச்சு கச்சேரி விட்டு நாட்டிய கச்சேரி கண்ணாலையும் காதாலையும் கேட்கணும். அதுதான் சிறந்த ஒரு ரசிகர்களுக்கும் கலைஞனுக்கும் இருக்கிற ஒரு பாலம் என்று நான் சொல்லுவேன். அதன்படியே புல்லாங்குழல் வாசித்த சுப்பிரமணிய சிவா அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அந்த ஸ்வரங்களை எல்லாம் அவர் கேட்டு அதில் உள்ளபடி அந்த ஸ்வர சஞ்சாரங்களும் எவ்வளவு அளவுகள் வாசிக்க வேண்டுமோ அந்த பாடல் வடிவத்திலேயே வாசித்தார். வெறும் ராகமாக வாசிக்காம பாடல் வடிவிலேயே வாசித்த அந்த தம்பிக்கும் ஒரு நன்றி. அதே போல கைலாஷ்நாதன் என்ன சொல்வது, மகா மேதை, மகா ஞானஸ்தன் என்று தான் சொல்லுவேன். அப்படி ஒரு ஞானஸ்தனை நம்ம ஊர் வச்சுன்னு இருக்கு. ஆனால் கைலாஷ் கிட்டலாம் யார் கிளாஸுக்கு போகிறதில்ல. அப்படி இருக்கக்கூடாது, போகணும். என் பையன் கைலாஷ் கிட்ட வயலின் கற்றுக்கிறான், அபிஜித் கற்றுக்கிறான், மிருதங்கம் கற்றுக்கிறான், வயலின் கற்றுக்கிறான், டான்ஸ் எங்கிட்ட கற்றுக்கிறான். அடி தான் கிளாஸில், டான்ஸில் எங்கள் ஸ்கூலில் அடி தான் எல்லாத்துக்குமே. நாங்கள் ஒரு பழமைவாதி, காமராஜர் காலம். இது ரொம்ப ஸ்டைலிஷாலாம் எங்களால் அதெல்லாம் இருக்க முடியாது. உட்காரணும் ஆடணும். இன்னும் எங்களுடைய மூத்த மாணவிகளுடைய நட நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தா அது வேறு வடிவில் இருக்கும். இது முதல் அடி வைத்திருக்கக்கூடிய மாணவிகள். அதனால் கைலாஷ்னுடைய வாசிப்பு பார்த்திங்கன்னா பிரமாதம். எல்லா ராகங்களும் கண்டுபிடிப்பார், எல்லா ராகத்தையும் சொல்லுவார். அப்படி ஒரு மகா ஞானஸ்தன். அவரும் இன்றைக்கி வந்து எங்களோட வாசித்தது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ஒப்பனை கலைஞர் எப்போவுமே மகேஷ், எப்போவுமே அவருடைய காரியம் எப்படி இருக்குன்னா, குழந்தைங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டா அந்த குழந்தைங்களை ஒரு தியான நிலைக்கு கொண்டு போய் நல்ல ஒரு வடிவமைப்போட சிலையை ஒற்ற நிலை என்று சொல்வார்களே, அந்த சிலை வடித்து கொடுத்து விடுவார். அவரும் அவரது மனைவியும், அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பாராட்டு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒளி எப்போவுமே அபு அவர்கள், நான் ஆரம்பத்திலே அவரை பாராட்டி விட்டேன், மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன். ஒரு நல்லதொரு அந்த சவுண்ட் சிஸ்டம் என்பது அருமையாக இருந்தது. அதற்கடுபடியாக நிழற்படம் அண்ணா அவர்கள் எப்பொழுதுமே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார். திரு ஐயப்பன் அவர்கள் சார்பாக ரமேஷ் மற்றும் அவரது சகாக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள்.
அவர்களையும் எனது குழந்தைகளாகத்தான் நான் பாவிக்கின்றேன். அதற்கடுத்தபடியாக இந்த உடையை தைத்து கொடுத்த சுதாகர், அவனும் என் குழந்தை தான். இவர்கள் எல்லாம் நான் பார்த்த குழந்தை தான். இத்தனை பேரும் நான் முதுகில் அடிச்சிருக்கேன் இவங்களெல்லாம். ஏன்னா எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியுது பாருங்க, என் வயசுக்கு இவாளெல்லாம் நான் அடிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கொஞ்சம் அனுபவம் இருக்க. அனீஷெல்லாம் அடிச்சிருக்கேன் எல்லார்த்தையும். அந்த மாதிரி குழந்தைங்களாம் வந்தாங்க. அப்படி சுதாகரும் அப்படி தான் சின்னவனாக வந்தான். எங்கள் ஸ்கூலில் தான் துணியை வாங்கி தைச்சதுமே அவன் எங்கேயோ பறக்கிறான். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் அவன்கிட்ட தான் துணி தைக்கிறாங்க. அப்படி ஒரு பாராட்டுதல் சுதாகர் கொடுத்து தான் ஆகணும். அதன்படியாக பார்த்தா இந்த மண்டபத்தை கொடுத்த செங்கதிர் பிரகாஷ் பெரிய கரகோஷம் பண்ணணுங்க. இந்த ஊருக்கே அவங்க தாங்க. செங்கப்ப கோனார்னு சொன்னால் இந்த ஊர் முழுக்க அவங்களுக்கு தான். அதில் அவங்க பேரன் இந்த மண்டபத்தினுடைய அதிபர். எங்கள் நாட்டியப்பள்ளி மேலே ஒரு அன்பு பாசம். எப்போ நாங்கள் கேட்டாலும் மண்டபம் எங்களுக்கு இல்லைன்னே சொல்ல மாட்டார். பிகாஸ் அவர் சொல்லுவார், உங்கள் நாட்டியம் ஒரு என்னமோ பண்ணும் அண்ணா. எத்தனையோ பேர் கச்சேரியெல்லாம் பண்ணுறாங்க, தெரியல, சொல்ல தெரியல. உங்கள் கச்சேரி மட்டும் ஏன் இப்படி விறுவிறுன்னு இருக்கு? ஒரு அப்படியே சவுக்க காலத்தில் இல்லையே. சவுக்க காலத்துலேயும் பண்ணுறோம், சபாவில் பண்ணுறோம், வேற இடங்களில் பண்ணுறோம். அடுத்து என் குழந்தைங்களுக்கெல்லாம் அரங்கேற்றம் இருக்குது. அதெல்லாம் சவுக்க காலத்தில் தான். எல்லாம் கீழ்காலத்தில் பாடுவோம். இங்கே இப்படி இன்றைக்கி ஓடின மாதிரி ஓட்டமே இருக்காது. அந்த சபையே வேறு மாதிரி இருக்கும். இப்படி நடக்க முடியாது, பேசவே முடியாது. ஏசி ஹால், பேசினா மாட்டிக்குவோம், எந்திரிச்சா மாட்டிக்குவோம், யாரும் பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு அரங்கம் அது. அப்படியாக அதுவும் இருக்குது. அப்படி செங்கதிர் பிரகாஷ் அவர்கள் இந்த ஒரு அரங்கத்தை கொடுத்தார். அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எப்பொழுதும் நாங்கள் ஒரு நன்றி பாராட்டி கொண்டே இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு, அதற்கெல்லாம் இந்த கயல்வெளியும் அந்த முரளியும் தான். இந்த கயல்வெளி, இங்கே வா நீ. இந்த பொண்ணு பாருங்க, எப்போ வந்தாலும் டம் டம் டம். முரளி அண்ணாக்கு எல்லாம் கொடுத்துரும் சொல்லியிருக்காரு. முரளி அண்ணாக்கு இல்லைன்னே சொல்லக்கூடாதுன்னு இருக்கார். உடனே ஒரு நோட் எடுப்பா, கட 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 ஸ்ரீ சரஸ்வதி கலாலயான்னு இவ கரெக்டாக எழுதுவா சொல்லுவா. எல்லாம் என்னென்னமோ சரஸ்வதி கலாலயா சர கலா வேற என்னெல்லாம் சொல்லுவா. ஆனால் இவ மட்டும் ஸ்ரீ சரஸ்வதி கலாலயா பரதநாட்டிய பள்ளின்னு எழுதுவா பாருங்க. அப்போ அதுக்கு அந்த வைப்ரேஷன் இருக்கத்தான் செய்யுது. இந்த குழந்தை என்னை அண்ணான்னு வாய் நிறைய கூப்பிடுவான். அந்த மாதிரி ஒரு குழந்தை. இந்த பாராட்டும் உரிய ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துடணும். இல்லைன்னா ஆரினங்கஞ்சி பழங்கஞ்சியாக போயிடும். அப்படியாக நல்ல குழந்தைடா நீ, நிச்சயமா. தேங்க்யூடா. அவர்களுக்கும் எனது இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேற யாராவது விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. இவ்வளோ பேர் உற்றார் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. அவர்களுக்கெல்லாம் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த குழந்தைகள் இதோடு நிறுத்திடக்கூடாது. முக்கியமாக அதுதான். இப்போ ஒரே பரபரப்பு இருக்குது. எக்ஸாம் போகணும், அது போகணும், 8th 9th 10th அப்படி போய் விட்டுறக்கூடாது. இதுக்கப்புறம் தான் பதம் இருக்குது, ஜாவளி இருக்குது, பலவிதமான உருப்படிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு நாள் பிடிக்கும். அந்த நாள் பிடிக்கிறதுக்காக மறுபடியும் நீங்கள் கிளாஸ் எல்லாம் தொடரணுங்கிறதா என்னுடைய எண்ணம். அது பிரகாரம் தான் இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய மாணவிகள் பப்பு அவர்கள், ஒரு நிமிஷம் அவளுடைய தமிழ் நீங்கள் கேட்கணும். அவள் ஒரு மருத்துவராக இருந்தாலும் கூட அந்த தமிழ் சங்கத்தமிழ் அப்படியே அவள் வாயில் நுழைஞ்சு பாய்ந்து ஓடும். ஒரு 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 4 வரி தான் சொல்ல போகிறா. அந்த 4 வரி உங்களுக்கு கேட்கணும். அதே மாதிரி இந்த அம்பா ஜெகதம்பா முதல்ல அதை ஆரம்பித்தது சந்தியா தான். எங்கே சந்தியா? இந்த சந்தியாவுக்கு ஒரு கரகோஷம் நாம் கொடுத்தே ஆக வேண்டும். அவள் தான் இதை இனிஷியேட் பண்ணா. அம்பா ஜெகதம்பா வச்சுக்குவோம் மாஸ்டர், அது அந்த குழந்தைக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது, அதை வச்சுக்கோன்னு சொல்லி நல்ல பயிற்சி கொடுப்பான். நல்ல இவங்கெல்லாம் எப்படின்னா திறமசாலிகள். அப்படி கை தட்டினாங்கன்னா இதெல்லாம் அதிரும். அப்படி தட்டணும். சும்மா தை தூங்கின்னெல்லாம் தட்ட மாட்டாங்க. அடிதான். ததி தக நகஜம் தரிக்கிட்ட தாக தரி தாக தன தாக ஜோனு தகதி தக நகஜம் தரிக்கிட்ட தரி தாக தன தாக ஜோனு தி தக நகஜம் தரிக்கிட்ட தகதா தி தா கிடத்துக்கு எடுத்தோம் கெடு எல்லாம் அடிதான். அப்படி தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு குழந்தைகள். அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டு. அத்தனை பேர்த்துக்கும் என்னை பாராட்டு. என் மனைவி எப்பொழுதும் பின்னாடி இருந்து கொண்டு முன்னாடியே வரமாட்டாங்க, எப்போ கூப்பிட்டாலும் வராங்க. அது அவங்களுடைய இயல்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் இயல்பு.
அவங்க வரவே மாட்டாங்க. இந்த எல்லாமே டிசைன் பண்ணுறதெல்லாம் அவங்க தான், ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறது அவங்க தான், கலர் சூஸ் பண்ணுறது, ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்ல தெளிவாக எப்படி குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறது. அவங்க ஒரு டீச்சர்னால் அவங்க டீச்சர் மாதிரியே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓடி ஓடி எங்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கின்ற மாஸ்டர் அபிஜித் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் மனம் நிறைந்த நன்றி. நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஸோ பப்பு அவர்களின் 2 தமிழ் வார்த்தைகளை மட்டும் நீங்கள் எல்லாம் கேட்க வேண்டும். கேட்டுவிட்டு நமது டீச்சர் அவர்கள் நன்றிக்கெல்லாம் ஒரு நன்றி உரை சொல்ல காத்திருக்கிறார். இந்த நன்றி உரையோடு நமக்கெல்லாம் நிகழ்ச்சி நிறைவுற்று நாம் அடுத்தது இரவு விருந்து தான், அதுக்கு தயாராகிடுவோம். மூவேந்தர் நாத்தவழ்ந்து முச்சங்கம் நின்றாடி பாவேந்தர் நெஞ்சத்து பாவையாய் நூலேந்தும் முந்தனிடை யான் பெற்ற இன்பமெல்லாம் வையமுறை எந்தனிடை வந்திடுவாய் விரைந்தே. குச்சி வீட்டில் நான் குடியிருந்தாலும் மச்சி வீட்டில் என் மனையமைந்தாலும் மன உச்சி வீட்டில் வாழ்பவள் தமிழே. தமிழ்தாய்க்கு என் நன்றிகள். என்னை வாழ வைக்கும் என் தாய் தந்தைக்கும் வழிநடத்தும் குருவிற்கும் ஊக்குவிக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள். நன்றி. இப்படி ஒரு குரல் அமைப்பு, இப்படி ஒரு தமிழ் மடை திறந்த வெள்ளம் மாதிரி ஓடுதே, இதுதான் எங்கள் பள்ளியினுடைய சிறப்பே. அப்போ நிறைய இங்கே இருக்கிற குழந்தைகள் நிறைய எங்கிட்ட பேச மாட்டாங்க. பேசினா அவளுக்கு கொஞ்சம் அந்த தமிழில் கொஞ்சம் அங்கங்கே டம் டும் டம் டும் அப்போ உடனே வாயில் சுண்டி விடுவேன். நான் முதல்ல பெற்றோர்களை கேட்டுக்கிறது, சேர்க்கையின் பொழுதே கேட்டுக்குவேன். இந்த டான்ஸு கிளாசிக்கல் டான்ஸு, அப்போ வார்த்தையும் நம்ம தமிழும் கிளாசிக்கல் தமிழாக தான் இருக்கணும். அதில் போய் வேறு மாதிரி தமிழ் இருந்தால் எங்கள் ஸ்கூலுக்கு ஒத்து வராதுமா, அது நாங்கள் அதில் ரொம்ப பர்டிகுலராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியே தான் எடுக்கிறது. அதனால் இந்த தமிழ் மேலே 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 மேலோங்கி எங்களை எல்லாம் வாழ வைக்க வேண்டும், எங்களுக்கு மூச்சுக்காற்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, காளிதாஸ் மேலே இந்த அலங்காரம் எல்லாம் காளிதாஸ் தான் செய்தான். எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஒரு பூ மார்க்கெட்டில் போய் பூ வாங்கி சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் அவன் உள்ள தெய்வீகத்தன்மை ஏற்றிக்கணும். அந்த உணர்வை கொண்டு வந்தால் மட்டும்தான் சிவபெருமானையும் அம்பாளையும் அப்படி நர்த்தன விநாயகரையும் ஒரு வடிவத்தில், அவங்களே ஏற்கனவே வடிவத்தில் இருக்காங்க, இன்னும் வடிவம் கொடுக்கணும்னா அவன் எவ்வளவு அதை ஆழமாக இன்டெப்த்தாக அதை ஃபீல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அப்படி ஓடி ஓடி வேலை செய்வான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவனுக்கு யார் இவங்கெல்லாம்? இந்த 4 பேர் யார் இந்த 4 பேர்? ஒன்றுமே இல்லை அவனுக்கு. ஆனால் அவன் கலைக்காக செய்கிறான். அவனுக்கு ஒரு பாராட்டு. அதே மாதிரி இந்த செங்கதிர் பிரகாஷ் சொன்ன மாதிரியே இன்னொரு பிரகாஷ் இருக்கார், எங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் செல்லப்பிள்ளை. அவர் இன்னைக்கு காலையில் உடனே ஃபோன் பண்ணி கேட்குறாரு, மாஸ்டர் என்ன உங்களுக்கு ஹெல்ப் வேணும் உடனே கேளுங்க. எங்ககிட்ட கார் கிடையாது, நாங்கள் நடந்து வர்ற போகிறவங்க தான், நடந்து தான் போவோம், நடந்து தான் வருவோம். ஏதோ என்கிட்ட பைக் இருக்குது, அவ்வளோதான் என் வசதி, அவ்வளோதான். நான் ஓப்பனாக சொல்கிறேன். என்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே அந்த அம்மா ஆடி கார் கேட்பாவை உட்காந்துருக்கா, வாங்கி கொடுன்னு அவங்க அப்பா வந்து சந்தியா வீட்டில் இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் வேறு அவளோட சமாச்சாரம், எனக்கு தெரிய வேண்டாம். ஆனால் உடனே அந்த பிரகாஷ் கேட்குறாரு, என்ன ஹெல்ப் வேணும்? உடனே நான் பண்ணுறேன் சார், எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார், நான் என்றைக்கும் உங்கள் குழந்தை. இன்றைக்கி அவங்க வீட்டில் ஆஸ்திரேலியாவிலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க. அதை கவனிக்காமல் நம்ம நாட்டிய பள்ளிக்கு வந்து உதவி பண்ணோன்னா இவங்களுக்கு யார் அவருக்கு ஒரு கரகோஷம் கொடுக்கலாமா இல்லையா? இப்படி ஈரமும் மனிதமும் நேசமும் உதவியும் கேட்டசியும் கிராட்டிடியூடும் நன்றி பாராட்டுதலும் இன்னும் நம்ம பூமியில் இருந்துட்டு தாமா இருக்குது. அதெல்லாம் சாகலை, இன்னும் இருக்குது. ஏதோ நாங்கள்லாம் கொஞ்சம் ஒரு இன்னொரு 20 ஆண்டு இப்படி போகும். இனியெல்லாம் அடிதடி தான் நடக்கும். இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடக்குமான்னு தெரியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஈகோ வந்திருக்கு. நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற ஒரு ஈகோலாம் வந்திருக்கு. மரியாதை ரொம்ப குறைஞ்சுன்னு இருக்கு. இந்த மரியாதை யார் தூக்கி பிடிக்கிறதுன்னு தெரியாது, காற்றுல பறந்துன்னு இருக்கு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு பண்பாடு, கலைக்கூட்டலாச்சாரம், கலாச்சாரம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வேறு மாதிரி மாறி இருக்கு. அப்போ இருந்த வாழ்க்கை வேறு, இப்போ இருக்கிற வாழ்க்கையே வேறையாக இருக்குது. ஸோ கொஞ்சமான பெற்றோர்கள் வந்து
இந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்தணும். இந்த குழந்தைங்கிட்ட வந்து என்ன சொல்லணும், அம்மா அப்பா அக்செப்டன்ஸ். ஏதாவது சொன்னால் சரியாக சொல்லியிருப்பாங்க வாத்தியாரும் டீச்சரும், தப்பாக ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. அன்றைக்கெல்லாம் படிக்காத பெற்றோர், படித்த ஆசிரியர். இன்னைக்கு வீட்டில் பாட்டி படிச்சிருக்கா, பேத்தி படிச்சிருக்கா, அவள் வீட்டில் வேலை செய்கிறவ படிச்சிருக்கா, தாத்தா படிச்சிருக்காரு, எல்லாரும் சேர்ந்து டீச்சரை மோசம் சொல்கிறாங்க. படித்ததனுடைய விளைவு பாருங்கள், டீச்சர் மோசமா. அப்போ இவங்களே ஒரு ஸ்கூல் வச்சு நடத்தலாமே. அதெல்லாம் நடக்குதா இல்லையாம்மா? அந்த மாதிரியெல்லாம் ஒருபோதும் தேவையில்லாததை குழந்தைகள் முன்னாடி பேசவே கூடாது. உன் ஆசிரியர் அப்படி, உன் டீச்சர் அப்படி, அதெல்லாம் சொல்லவே கூடாது. காலத்தால் அது வேறு மாதிரி போயிடும். ஒரு குருவை ஆசிரியர்களை யாரும் பேசக்கூடாது. அதனால் பெற்றோர்கள் எல்லாம் சொல்லித்தர வேண்டிய கடமை கட்டாயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இதை சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்குது. அதனால் நல்வழிப்படுத்துதல் என்பது கட்டாயம். அதற்காக மூதுரை இருக்குது, நமக்கு அமுதமொழி இருக்குது, ஔவையாருடைய அகவல் இருக்குது, எத்தனையோ அதில் இருக்குது. குட்டி குட்டியாக சொல்லி கொடுத்தா கூட நம்ம குழந்தைங்கள்லாம் மாறிடுவாங்க. அதனால் இது வாழ்வாங்கு வாழ வேண்டும், இந்த கலை மேலோங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த சுந்தராபுர பகுதி மக்களுக்கெல்லாம், அவர்களெல்லாம் என் அன்பு ரசிகர்கள், எனக்காக இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கெல்லாம் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு டீச்சர் அவர்களிடம் கொடுத்து விடுகிறேன்.